நான் இப்போ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த இடம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆனமலை ஆனமலை ஹவுஸ். இது வந்து திருவள்ளுவமலாவில் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கு. நம்ம இங்கே பொள்ளாச்சியிலிருந்து பாலக்காடு நோக்கி போகிற வழியில் திருவள்ளுவமலா ரோட்டில் அப்படியே போயிடலாம். ஜஸ்ட் நம்ம நாட் வெரி ஃபார் ஃப்ரம் ஹியர், கோயம்புத்தூர்லேருந்து. எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சடனாக பிளான் பண்ணி ஒரு ரிசார்ட் ஆன்லைனில் பார்த்துட்டு போனோம். ஆன்லைனில் பார்க்குற ஃபோட்டோஸ்க்கும் இங்கே நேரடியாக போய் பார்க்கும்போது இன்னும் செமையாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா செம அழகாக அப்படியே ஒரு நேச்சரான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி பயங்கர ஒரு க்ரீனரிஸோட இருக்குது. இதுதாங்க அந்த என்ட்ரன்ஸு, ஆனமலா அப்படின்னு போட்டு ஹோம் ஸ்டேன்னு போட்ட என்ட்ரன்ஸு. அதில் பலவிதமான ரூம்கள் இருக்குது. ப்ரீமியம் சூட்ஸ் இருக்குது, ஆர்டினரி ரூம்ஸ் இருக்குது, எல்லா டென்ட்ஸ் இருக்குங்க. நாங்கள் எடுத்தது வந்து டென்ட்டு. இந்த டென்ட்டில் ஸ்டே பண்ணுறது வந்து இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அனுபவம். ஓனர்ஸும் அங்கே தான் இருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற ஓனரோட வீடு. அழகாக இருக்குது பாருங்கள். ரெண்டு பக்கமுமே க்ரீனரிஸு, செடிகள் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து பார்த்து செம அழகாக இருக்குது. இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு அழகான இடம் இருக்குன்னு எங்களுக்கு போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அங்கே சூப்பராக இருக்குது. உண்மையாகவே சொல்ல போனால் ரெண்டு பக்கமுமே மெயின்டெனன்ஸ் செமையாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. அதுதான் மெயினாக. இதோ இப்போ பார்க்குறது கிச்சன், வெளியிலேருந்து பார்க்குறது கிச்சன். நாங்கள் அப்படியே ஃப்ரண்ட்டில் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருக்கேன் அங்கே என்னென்ன நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறது. தண்ணி ஓட வந்து அழகாக சைடில் போயிட்டுருக்கு. செம்மையாக இருக்குது. அது அந்த இடத்துலையே இந்த ஆம்பியன்ஸ் வந்து செம்மையான ஆம்பியன்ஸ். நாங்கள் வந்து இப்படியே நேராக போயிட்டு கொஞ்சம் தள்ளி உள்ளுக்குள்ளே ரப்பர் பிளான்டேஷன்ஸ் இருக்குது, ரப்பர் பிளான்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு நடுவில் தான் டென்ட்டு. ஸோ இதுதான் வந்து கிச்சனோட என்ட்ரன்ஸு. உள்ளே போகணும். இது கிச்சன், உங்களுக்கு பார்க்குறது கிச்சன். எல்லாருமே அலங்காரங்கள் எல்லாமே செம வுட்டில் செஞ்சுருக்காங்க. உள்ள எல்லாமே இன்டீரியர் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. இன்னும் வரக்கூடிய அடுத்த ஷார்ட்ஸில் நான் எல்லா இன்டீரியர் ஃபுல்லாக காமிக்கிறேன். ஒரே ஒரு நாள் ஸ்டே தான் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒரு கேஷுவல் வாக்கு. தண்ணியோட சத்தம் பாருங்கள், செமையாக இருக்குது. இந்த தண்ணி வந்து வெளியிலேருந்து வந்துட்டுருக்குங்க. இந்த ஆம்பியன்ஸ் பாருங்கள், அழகான சவுண்ட்ஸ், செமையாக இருக்குது இந்த சவுண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதான் வந்து ரப்பர் பிளான்டேஷன். இந்த ரப்பர் பிளான்டேஷனுக்கு நடுவில் தான் எங்களுக்கு டென்ட்டே இருக்குது. ஸோ இப்போ காமிக்க போகிறோம் பாருங்கள் நாங்கள் இருந்த டென்ட்டை. ரெண்டு பக்கமே பூச்செடிகள்லாம் வச்சு செம அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கம்ப்ளீட்டாக க்ளீனாக இருக்குது. ஸோ அது பாருங்கள், டென்ட்டு பாருங்கள், நல்லா பெரிய டென்ட்டு. 3லேருந்து 4 பேர் வரைக்கும் தங்கலாம் அந்த டென்ட்டில். உள்ள க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டபுள் லேயர்டு வாட்டர் ப்ரூஃப் டென்ட் இது. கார் பார்க்கிங் அங்கேயே பக்கத்துலேயே பண்ணிக்கலாம். வெளியில் ஒரு டேபிள் போட்டிருக்காங்க, ஸ்டூல்ஸோடு இருக்குது. டென்ட்டோட பேஸ்மெண்ட் செம்மையாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு கட்டில் பாருங்கள், கைத்து கட்டில். நம்ம கார் பார்க் பண்ணியிருக்கோம். உண்மையாகவே அழகாக இருக்குது இந்த இடமே, செம்ம பியூட்டிஃபுல். நாங்கள் ஆக்சுவலாக நைட்டு போய் சேர்ந்தோம். நான் இதெல்லாம் எடுத்து காலையில் எடுத்தோம். ஸோ இங்கே பாருங்கள், கிச்சன் பாருங்கள். கிச்சனோட இன்டீரியர்ஸ் எல்லாமே செம்ம அழகு. டெக்கரேஷன்ஸ் எல்லாமே சூப்பர். ஒவ்வொன்றுமே அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. பழைய ஆன்டிக்ஸோட அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ அழகாக இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சொல்லப்போனால். இவர் தான் எங்களுக்கு கம்ப்ளீட்டாக டேக் கேர் பண்ணிட்டாரு.
ஸோ இந்த இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டென்ட் நம்ம பார்க்கலாமா? ஸோ வி ஹேட் சம் டீ தேர். உள்ள டென்ட்டில் வந்து செம அழகாக கம்ஃபர்டபுளான ஒரு கிங் சைஸில் ஒரு காட்டு, கூடவே சைடில் ஒரு சிங்கிள் கார்ட்ஸ், 2 சிங்கிள் கார்ட்ஸு, ஏசி அட்டாச்சு, ஃப்ளோரிங் ஃபுல்லாக கார்பெட் போட்டிருக்காங்க. 2 பக்கம் 2 சிங்கிள் காட்டு, ஒரு டேபிள் வித் ஃபேன், பிரைட்டான லைட் செட்டிங்ஸு, இலுமினேஷன் சூப்பராக இருக்குது. பாருங்கள், உள்ளேருந்து வெளியில் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். டேபிள் ஸ்விட்ச் அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஒரே ஒரு சிங்கிள் டோர். சேஃப்டிக்கு சூப்பரான இடம் தான் அது. நாங்கள் ஃபஸ்ட்டு பயந்துட்டோம், இவ்வளோ டென்ட்டில் நாங்கள் எதை ஃபஸ்ட் டைம் தங்கும்போது சேஃப்டியாக இருக்குமோ இல்லையோன்னு பயந்துட்டோம். ஆனால் பக்கா சேஃப்டிங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிட்ருக்காங்க கூட வந்தவங்க. இந்த கயிற்றுக்கட்டில் தான் செமையான ஒரு அனுபவம். எல்லாருமே இந்த கயிற்றுக்கட்டில் உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணோம், ரிலாக்ஸ் பண்ணோம். இது வேணும்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த விண்டோங்கிறது. ஸோ மேலே பாருங்கள் ரூஃபிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள், செமையாக இருக்குது. ஏசி நல்ல ஒரு எல்லாத்துக்குமே ரீச் ஆச்சு. ஒரு யூபிஎஸ் இன்வெர்ட்டரோட பேக்கப்புக்கு, எலக்ட்ரிக்கல் பேக்கப்புக்கு, ஒரு வார்ட்ரோப், கபோர்டு, நம்ம என்ன வேணாலும் ஷர்ட்ஸ் ஹேங் பண்ணிக்கலாம். அது கூடவே அட்டாச்சு டாய்லெட், பாத்ரூம் வித் ஹீட்டரோடு இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கு. உண்மையாகவே ஃப்ளோரிங்ஸ் எல்லாமே நீட்டு, பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது உள்ளூர் இருந்தால் நம்ம டென்ட் மாதிரியே ஃபீலிங் இல்லை, வீட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். அழகான ஒரு இடம். ஸோ வெளியில் பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ அழகாக பாருங்கள். ஃபுல்லாகவே ரப்பர் தோட்டங்கள். ஸோ நாங்கள் டீ அங்கேயே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ we had a tea in the morning hours. அப்புறம் எங்களுக்கு ஃபுட்டு ரெடி ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு பூரி வித் மசாலா அண்ட் சட்னி எல்லாமே செம்ம அழகாக இருந்துச்சு, செம்ம அமைதியாக சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. கிச்சன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அடுத்தது டைரெக்டாக ஒரு 1 hour பிரேக் விட்டு ஸ்விம்மிங் பூல் வந்து செம அழகுங்க. ஸ்விம்மிங் பூல் ரொம்ப ஆழமாக இருக்குது. ஸ்விம் பண்ண தெரியாதவங்க இதுக்குள்ளே வந்து நம்ம ஜம்ப் பண்ணக்கூடாது, ரொம்ப ஆழமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியல, அதனால் நாங்கள் கொஞ்சம் 1 hour ஜஸ்ட் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவ்வளோ கிளியராக இருக்குது, குளோரினேட்டடான வாட்டர், சரௌண்டிங்ஸ் எல்லாமே க்ளீன். இவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இல்லவே இல்லை. அங்கே போனதுக்கப்புறம் தான் எவ்ரி திங் வாஸ் சூப்பர். நல்லா ஒரு அனுபவம். இந்த மாதிரி ஒரு அனுபவம் வேறு எங்கே இருக்குன்னு எனக்குன்னு தெரியல, இவ்வளோ அழகாக இருக்குது. அம்யூனிட்டிஸ் எல்லாமே சூப்பர். எல்லாமே இந்த இதை சுற்றிட்டாங்க, ரப்பர் தோட்டத்துக்கு நடுவில் எல்லாமே அமைஞ்சிருக்கு. நீங்கள் டென்ட்டு தெரியுது பாருங்கள் தூரத்தில், அதான் என் டென்ட்டு. நாங்கள் மதியம் கொஞ்சம் ஒரு 12 o'clock வரைக்கும் நல்லா ஒரு ஸ்விம்மிங் பூலில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஃபுட்டு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஃபுட்டு வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து பியூர் வெஜிடபிள் கேரளா ஸ்டைலில் தாலி சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு டிஷ்ஷுமே செம டேஸ்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபிஷ்ஷிலேருந்து அந்த கூட்டு பொரியல், அப்பளம், ரைஸு, சாம்பார், ரசம், கர்டு எல்லாமே சூப்பர். அவ்வளோ அழகாக பரிமாறினாங்க, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ 1 டேக்கு இது வெர்த்ஃபுல்லான பிளேஸு, மிக அருமையான ஒரு இடம். இந்த அளவுக்கு ஃபுட்டு வந்து டெலிஷியஸாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல, அவ்வளோ டெலிஷியஸாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு தட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டாஃப்ஸ்.
உள்ளே இருக்க டைல்ஸ்லேருந்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் செமையாக இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு ஐட்டம்ஸுமே செமையாக இருக்குது, டேஸ்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு எங்களுக்கு ஈவினிங் மறுபடியும் ஒரு டீ. அந்த ஒரு இடத்துல டென்ட்டுக்கு வெளியில் அந்த ஒரு டேபிளில் டீ சாப்பிட்ற அந்த அந்த ஆம்பியன்ஸில் டீ சாப்பிட்றது வந்து செம்மையாக இருந்துச்சு. உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி எங்களுக்கு கிடைச்சிடல. செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி ஈவினிங் ஆகிடுச்சு. நாங்கள் அப்படியே பேக் டு எங்களுடைய பிளேஸ்க்கு கிளம்புறோம். இந்த வீடியோ பார்த்து ரசித்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐ வில் பேக் வித் அனதர் வீடியோ. இந்த இடத்துக்கு கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஒரு தடவை அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ.